சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்று குடும்பத்தினரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆறுதல் கூறினார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. வணக்கம் தர்ஷினி. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆறுதல் கூறியிருக்கிறார். குவைத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு இதில் சுமார் 45க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிர்ந்தனர். அதில் சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கரின் உடலானது அடையாளம் காணப்பட்டு அவரது உடல் குவைத்தில் இருந்து கொச்சினுக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவருடைய சொந்த ஊரான ராயபுரத்திற்கு வரக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் சிவசங்கரின் உடல் அவர் வரக்கூடிய அந்த ராயபுரம் அவருடைய வீட்டிற்கு வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி பேசி அமர வைத்து அவருடன் பேசிக் கொண்டு வருகிறார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழுது கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறியவாறு வர இருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கும் வந்து மரியாதை செலுத்தக்கூடியதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.